அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேன்மேட் ஆப்ஜெக்ட் வென் க்ளோசஸ்ட் டு த சன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பார்க்கர் சோலார் ப்ரோப், ஓகேங்களா, பார்க்கர் சோலார் ப்ரோப் 2018 வந்து நாசா லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, சூரியனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. வீனஸோட ஆர்பிட்டில் தான் இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ரீசெண்டாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சனுக்கு க்ளோஸராக 38 lakh கிலோமீட்டர்ஸ் க்ளோஸராக வந்து இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் போய் ஸ்டடி பண்ணியிருக்கு சன்னை. ஸோ அதுதான் வந்து மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து சனுக்கு இவ்வளோ க்ளோசஸ்டாக போனது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அடுத்தது, India's average household consumption spends on a per capita basis increased by how many percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3.5% நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆக தான் டிமாண்ட் கிரியேட் ஆகி நமக்கு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அடுத்தது, த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் இன் ஆப்ரேஷன் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கே அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் டோட்டலாக 80 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாட்டிலேயே இவங்க தான் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. சரியா, அடுத்தது, India recorded 22% rise in enrollment of the smart classroom initiative under which scheme அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன், அதுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்மார்ட் சிட்டிஸ்லேயும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறது ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் கீழே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரணுங்கிறது மிஷனாக இருந்துச்சு. அதுக்கு கீழே நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதில் தான் நம்ம பார்த்தோம் போன கொஸ்டினில் கர்நாடகாவில் 80 இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்தியாவிலே அதிகமாக. ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ்னால இந்தியாவோட இந்த எஜுகேஷனல் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்டடியை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரு, அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. சரியா, லாஸ்ட்டாக, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி அஃபெக்டட் பை கென் பெத்வா ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கென் பெத்வா ப்ராஜெக்ட்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைகர் ரிசர்வ் எது அப்படின்னு பார்த்தோன்னா பன்னா டைகர் ரிசர்வ். சரிங்களா, ஸோ டேம் கட்டுறதுனால நிறையா டைகர் ரிசர்வோட நிறையா பார்ட்ஸ் வந்து சப்மர்ஜ் ஆகக்கூடிய பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.